என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து 7.5 HP வந்து போர் மோட்டர் வந்து சோலார் மூலமா ரன் பண்றதுக்காக போட்டிருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக்கை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மானியத்து மூலமா இந்த சோலார் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவர் எப்படி வாங்கினாருன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து கேட்டு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆனால் உங்களுடைய பேர் சொல்லுங்கள். என் பேர் செல்வம், எக்ஸ் ஆர்மி. இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்கா கஸ்தாம்பாடி எல்லையில் இருக்குது, கன்னிகாபுரம் என்ற ஊரில். இதனோட மதிப்பு வந்து 1,05,000 ரூபாய் செலவாச்சு. இது வந்து மானியம் கவர்மெண்ட்டில் தராங்க. கவர்மெண்ட்டில் 70% கொடுக்குறாங்க, விவசாய பங்கு வந்து 30%. அதாவது இது வந்து 7.5 HP மோட்ரு, கவரு, ஒயரு, பழுப்பு, சாட்ரு எல்லாமே அவங்களே போட்டு கொடுத்துறாங்க. இதோட அமௌண்ட்டு 1,04,000 கொடுத்தா போதும். அது இல்லை எங்களுக்கு 5 HP போதும் அப்படின்னாங்களா 75,000 கட்டினா போதும். இதுக்கு வந்து எப்படி அப்ளை கவர்மெண்ட் நம்ம சொல்லணும், எப்படி எழுதி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம இபி சர்வீஸ் எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் போயிட்டு சோலார் ஆஃபீஸில் ஒரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, வேளாண்மை பொறியியல் துறை ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸில் போயிட்டு நிலத்துக்கு இந்த சோலார் பேனல் நம்ம போடணும் அப்படின்னா இதனோட அடங்கல், சிட்டா, வரைபடம், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸு, ஃபோட்டோ, ஆதார் கார்டு இது எடுத்து வேளாண்மை பொறியியல் துறை கொடுத்துட்டாங்க. அவங்க பதிவு பண்ணிடுறாங்க. பதிவு பண்ண பிறகு 1 வருஷமாக இல்லை ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே இந்த போட்டு கொடுத்துருவாங்க. இதோட மதிப்பு வந்து 1,04,000 ரூபா ஆகுது. 5 HP போகிறத இருந்தாக்கா 75,000 ரூபா ஆகும். ரொம்ப ஈஸி, நல்லா தண்ணி வருது, எந்த குறையும் இல்லை. மழை பெஞ்சாலும் தண்ணி வருது, வெயில் வச்சாலும் தண்ணி வருது. காலையில் 7:30 மணிக்கு 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுது, சாயங்காலம் 5:30 வரைக்கும் ஓடுது. அதாவது ஒரு சிறு விவசாயி ஒரு 2.5 ஏக்கரா 3 ஏக்கரா வச்சுருக்கிறதோ இது வந்து அழகாக யூஸ் பண்ணலாம். பெரு விவசாயம்லாம் பண்ண முடியாது. சிறு விவசாயி 2.5 ஏக்கரா 3 ஏக்கரா 4 ஏக்கராக்குள்ளே இருக்கிறவங்க அழகாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம 15 வருஷம் 20 வருஷம் இபி சர்வீஸ் காத்திருக்க தேவையில்லை. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள சர்வீஸ் வந்தது. இதே நம்ம ஓட்டிக்கலாம். அதிகமாக எந்த ஃபால்ட்டு வரதில்லை. மழை, காற்று, வெள்ளம் எது வந்தாலும் ஓடுது. உங்களுக்கு ஏன் இந்த சோலார் போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது சொல்லுங்கள். நான் வந்து எக்ஸ் ஆர்மி. நான் வந்து இந்தியாவில் எல்லா இடத்தையும் சுற்றி இருக்கிறேன். அதாவது இப்போலாம் வந்து இபி சர்வீஸ் அவ்வளோ சீக்கிரம் வாங்கிறது முடியாது. குறைஞ்சபட்சம் இபி சர்வீஸ் நம்ம அப்ளை பண்ணால் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் அது இபி சர்வீஸ் வரத்துக்கு. அதுக்குள்ளே நம்மளால் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் சோலார்னால் என்ன நான் பார்த்து யூடியூப்லாம் பார்த்து கற்றுக்கினேன். நிறைய இடத்துல நான் குஜராத், பஞ்சாப் எல்லாம் யூபி நிறைய சோலார் போட்டுருக்காங்க. அதை பார்த்து நான் வந்து நம்ம கையில் சோலார் போடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்தது. ஓ அப்படிங்களா, சரி. இப்போது நீங்கள் மானியம் மூலியமாக அதை வாங்கி போட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த சொத்துக்கு ஏதாவது ஆடங்களோ இந்த மற்ற ஏதாவது விற்கிறவங்களா அந்தமாரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்க சோலார் போட்டு தருவாங்களா கவர்மெண்ட் சைடு இருந்து? அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இப்போ இந்த சொத்துக்கு சோலார் போட்டேன் விற்கணும்னா அதாவது இப்போ அடமானம் போட்டாச்சு. அடமானம் போட்டு இப்போ நம்ம மானியம் தானே கொடுக்க போகிறாங்க. உங்கள் சொத்து அடமானம் போட்டுருக்கு, அதனால் கொடுக்க முடியாதுன்னு ஒரு கொஸ்டின் வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி என் சொத்து யார் பேரில் இருக்குதோ நீங்கள் அடமானம் போடலாம், லோனு போடலாம், அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. சொத்து அடமானம்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் உனக்கு காசுக்காக அடமானம் போட்டுருக்கோம். அந்த சொத்து இருந்தால் உண்டு தானே அது. ஆமாம், அடமானத்தை போட அவங்களுக்கு போயிடாது. அதனால் மறுபடியும் சொத்து உங்களுக்கு வராது. அதனால் அதுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. இல்லை, ஆட்டோமேட்டிக் நீங்கள் சீனியாரிட்டி பெரியமா சோலார் எழுதி போட்டால் சோலார் வந்துடும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. பக்காவாக கரண்ட்டு கூட இது அதிகமாக நல்லா இருக்குது. நம்ம போய் ஒரு இபி காரனை பார்க்கணும், டிரான்ஸ்ஃபர் போகிறாங்க, ஃபீஸ் போயிடுச்சு, கரண்ட்டு வரல, அது வரல, அந்த இதுவே கிடையாது. காலையில் நல்லா நைட்டு தூங்கி எழுதிட்டு காலையில் 7 மணிக்கு எடுத்து ஆன் பண்ணினா சாயங்காலம் 5:30 மணிக்குள்ள ஓடிங்குது. பக்காவாக ஓடுது, எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் வந்து இப்போ பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து ஃபீட்பேக்கு உங்களுக்கு நான் டேரெக்டாக நேரில் வந்து நான் கேட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து சோலார் பேட்டர் எங்கே லாஸ் ஆகிடுமோ சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஏகப்பட்ட சந்தேகமாக இருக்கும். இப்போ வந்து இவங்க வந்து 7.5 HP சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ ஃபீட்டில் இருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எத்தனை அடி ஃபீட்டில் இருந்து தண்ணி வந்து? இதோட போரினுடைய ஆழம் வந்து 600 அடி. ஏன்னா இந்த ஏரியாவோட நீர் மட்டும் அவ்வளோதான். அதனால் 600 அடி.
மோட்டர் நம்ம உள்ள பழுப்பு விட்டுக்கிறது 300 அடி. சோலார் மோட்டர் விட்டுக்கிறது 300 அடி. ஓகே. இப்போ 600 அடிக்கு தண்ணி இப்போ மோட்டர் இறக்கணும்னா தண்ணி கரெக்டாக மேலே வரும்? தண்ணி வரும் ஆனால் கொஞ்சம் கம்மியாக வரும். மற்றபடி எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. இப்போ எத்தனை மணிக்கு இது ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள்? காலையில் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. ஓகே. அப்போ ஈவினிங் எத்தனை மணி? 5:30 மணிக்கு. 5:30 மணி. எந்த ப்ராப்ளம் கிடையாது. பக்கவாக இருக்குது. சரி, இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து வாரண்டி ஏதாச்சும் கொடுக்குறாங்க? பேனல் போர்டுக்குது, அதுக்கு மட்டும் 20 வருஷம் 25 தராங்க. ஓகே. போர்டுக்கு மட்டும். அப்புறம் அந்த மோட்ரு சாட்ரு இதுக்கெல்லாம் வந்து 5 வருஷம் வாரண்டி தராங்க. இப்போ அந்த சாட்டெல்லாம் நம்ம பார்க்கலாமா? ஏதாவது மழைக்கெல்லாம் வந்ததுன்னா இடியெல்லாம் விழும் இல்லையா, அதுக்கு ஏதாச்சும் எர்த்திங் எதனா பண்ணியிருக்கீங்க? ஆமாம், அதை இருக்கு, நாங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான். ஸோ இதுதானுங்களா? ஆமாம். இந்த பைப் மூலமாக மொத்த கார்டு வந்து சீரியஸ் எடுத்துட்டு வந்து ஒரே ஒன்றா கொடுத்துருக்கீங்க. ஓகே. இதான் இதுதான் பக்கா சேஃப்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா. இதுதான் உங்களுக்கு கொடுத்தாங்களா? ஆமாம், இதுதான் சாட்ரு. ஓகே. 7.5 சாட்ரு. ஓகே. இது ஒரு பொருள் மட்டும்தான். இது ஆயிலம் கீழே எதுவும் போட தேவையில்ல. ட்ரை. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெத்தடில் பண்ணியிருக்காங்களா, நம்ம நார்மலாக சிங்கிள் ஃபேஸ் இன்புட் கொடுத்தோம்னா இது வந்து நமக்கு 3 ஃபேஸாக மாற்றி தரும். அதாவது விஎஃப்டி டிரைவ் தான் அவங்க போட்டிருக்காங்க. வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்னு சொல்லுவோம் நம்ம. இதை தான் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாகவே சோலார் பேனல் அடியில் தானே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுக்காக இங்கே போட்டிருக்கீங்க? பாதுகாப்புக்காக இதை வந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா இதை நீங்கள் அந்த பாக்ஸில் தானே நான் என்ன செய்யணும்? இப்போ அவங்க வந்து டிரைவும் அதுக்கான இதுவும் மட்டும் கொடுத்துட்றாங்க. மற்றபடி நீங்கள் தான் சேஃப்டிக்கு பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகே. இங்கே பாதுகாப்பு இல்லாதனால ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சு உள்ள வச்சு. ஓகே. இது வந்து நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? தாராளமாக. எந்த பிரச்சனையும் கிடையாது. 100% நம்பி போடலாம். எல்லாம் போடலாம். சரி, இதில் நீங்கள் இந்த சோலார் போட்டு என்ன வந்து பயன் அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் போட்டு 6 மாதம் ஆச்சு. ஓகே. ஒரு பயிர் அறுத்துட்டேன். 100 மூட்டை நெல் அறுத்துட்டேன். 2.5 ஏக்கரால. இப்போ 2வது நாற்று நட போகிறேன். ஓகே. சரி, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. இந்த சோலார் போட்டால் இந்த மழை டைமில் வந்து மேகெல்லாம் மூடிடுச்சுன்னா சன்லைட் நமக்கு கிடைக்காது இல்லையா? அந்த டைமில் வந்து உங்களுக்கு சோலார் பேனல் வந்து கரெக்டாக ஓடுதா? கரெக்டாக ஓடுது. மழை பெஞ்சாலும் ஓடுது, காற்று அடித்தாலும் ஓடுது, சூரியனே இல்லைனாலும் ஓடுது. சூரியனே அந்த ஆவரேஜாக வர்ற வாட்டர் வந்து உங்களுக்கு பகல் இருக்கணும். இப்போது மேகமாக அதிகமாக இப்போது மேகம் வந்து இருந்ததுன்னா அந்த டைமில் தண்ணி எப்படி வருது? கொஞ்சம் கம்மியாக வருது. ஆனால் தண்ணி நிற்காது. இப்போ நார்மலாக இப்போ 5 ஹெச்பிக்கு வர வாட்டர் வருதுன்னா இப்போ 3 ஹெச்பி கண்டிப்பாக வரும். இந்த 7.5 ஹெச்பிக்கு பம்பு போயிட்டுருக்கீங்க இல்லையா, இது எவ்வளோ வேகத்தில் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுமா? பார்க்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். லாங்காக போகுது இல்லையா, அதுக்கு வந்து பைப்போட சைஸ் கம்மி பண்ணி அனுப்பும்போது வரும். ஆனால் நான் ஒரே சைஸ் தான் போட்டுக்கிறேன். எல்லாமே 2 இன்ச்சு தான் போட்டுக்கிறேன். ஆமாம். அவருக்கு இந்த வாட்டர் வந்து வந்துட்டு சரி. இப்போ நீங்கள் இறைக்கிற டைம் போக மற்றதான் அந்த பவர் வந்து யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேஸ்டேஜ் தான் ஆகிட்டு? இப்போதைக்கு எனக்கு வேஸ்டேஜ் தான் இருக்குது. ஏன்னா வேறு எதுவும் யூஸ்ஃபுல் என்கிட்ட இல்லை. இங்கே வந்து சொந்தமாக அந்த இடத்துல வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு தேவையான கரண்ட் இதுலேருந்து இருக்குது. ஆனால் எனக்கு வீடு பலவாக இருக்குது. இது மட்டும் வேஸ்டேஜ் ஆகிடுச்சு. இந்த இதே மாரி இன்னும் யாராவது போர் இருந்துன்னா அதுலேயும் இந்த இன்னும் கரண்ட் கொடுக்கலாம். ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னொரு போர் போட்டு அதில் ஒரு மோட்டர் இறக்கி இதுலேயே கனெக்ஷன் கொடுத்துடலாம். அதுவும் ஓடும், இதுவும் ஓடும். ஓகே. அவங்க டோட்டலாக எத்தனை ஹெச்பி வரைக்கும் போடலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க? இது 10 ஹெச்பி வரைக்கும் ஓடும். 10 ஹெச்பி வரைக்கும் ஓடும். இப்போது எத்தனை கிலோவாட் வந்து சோலார் பேனல் போட்டு கொடுத்துருக்காங்க? 7.5 கிலோவாட் போட்டுருவாங்க. நீங்கள் இறக்கிற டைமு போக மற்ற டைமெல்லாம் வந்து வேஸ்டேஜ் தான், பவர் வந்து வேஸ்ட்டாக இருக்குது. வேஸ்ட்டாக போயிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வீடு ஏதாவது தேவைன்னா கூட இப்போ பேட்டரி இங்கே ஒரு வீடு வச்சுக்கலாம். வீடு கட்டிங்கன்னா அதில் கரண்ட் கொடுத்துக்கலாம். ஒரு செக்கு மிஷின் வச்சுக்கலாம். ஒரு கோழி பண்ணை அமைச்சிக்கலாம்.
மீன் வளர்க்க பார்த்துக்கலாம், சோலார் மின்வேலி கம்பி வேலி அடிச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு உங்களுடைய தரப்பில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த சோலார் போட்டால் அது நன்மை தான், நல்லது தான் நான் சொல்லுவேன். நல்லா போடுங்க, எல்லோரும் விரும்பி போடுங்க, நன்மை நம்புங்க. எந்த ஒரு ரிப்பேர் ஆகிறதில்லை, எந்த ஒரு கெடுதலுங்க. நம்ம நினச்சா வந்தால் மோட்டர் விடலாம், நிறுத்தலாம், போய் நினைக்கலாம். யார் வந்து கரண்ட்டு வந்துக்குது, அது வந்து இதுவும் சரியில்லை, 2 லைன் இருக்குது 3 லைன் இருக்குது, ஆனால் எந்த பிரச்சனை. இதில் நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கோழி பண்ணை யூஸ் பண்ணிக்கலாம், மீன் தொட்டி வளர்த்துக்கலாம், நிலத்தை சுற்றி கம்பி வேலியை போட்டுக்கலாம், சோலார் கம்பி வேலியை போட்டுக்கலாம். வயலில் வந்ததுன்னா வயலில் எலிக்காக கரண்ட் வச்சுக்கலாம். ஈபிக்காரதெல்லாம் வரமாட்டாங்க, ஏன்னா நம்ம சொந்த பொருள், நம்ம சொந்தமாக போட்டோம். அதனால் யாருக்கு எந்த ஒரு இது கிடையாது, ஈபிக்காரெலாம் பயப்பட தேவையில்லை. இப்போ ஈபிக்கெலாம் வந்து நீங்கள் வேஸ்டேஜாக போகிற பவர் வந்து ஈபிக்கே கொடுக்கலாம் இல்லையா? கேட்டால் கொடுக்கலாம். யாரும் என்ன கேட்கல, எனக்கு கேட்டாங்க நீங்களே விருப்பப்பட்ட போய் ஈபிக்கு கொடுக்கலாம் இல்லை? கொடுக்கலாம். ஏன் நீங்கள் கொடுக்கல? நாங்கள் டைம் இல்லை பேசுறதுக்கு, அவங்களும் வரல. சரி ஓகே. வந்தாலும் நான் கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்போம். ஈபிக்கே கொடுப்பீங்க. இப்போ ஈபிக்கு வந்து ஒரு யூனிட் கணக்கு தான் அவங்க எடுப்பாங்க. ஆமாம். அப்போ யூனிட் அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க, நீங்கள் எவ்வளோ இது பண்ணுங்க? அது தெரியல, அது அவங்க கவர்மெண்ட் என்ன ரேட்டோ அதை கொடுப்பாங்க. சரி ஓகே. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக வந்து எப்படி சோலார் பேனல் வந்து மானியம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக கேட்டாங்க. அதை தான் நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்கிட்ட உங்ககிட்ட நான் கேட்டு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்தா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.